இந்தியாவுல 3 வேளை சாப்பிடுறவங்க தமிழ்நாட்டுல தான் 100%. ஓகே. குஜராத்ல 58%. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே போல நீங்க சுகர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த சுகர் சாப்பிடுற சுகர் கேன் ஃபீல்டுல மகாராஷ்டிரால ஒர்க் பண்ணணும்னா தி உமன் ஹேஸ் டு அண்டர்கோ ஹிஸ்டரெக்டமி, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணணும், அப்பதான் வரணும் சொல்லி இருக்கு. பெண்களுக்கான திட்டங்களை முன்னிலைப்படுத்துறதுல கலைஞரோட பங்கு அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. மிக அதிகம். அதனாலதான் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் அவர் பாடுபட்டார். அதே போல இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பானி பாய்ஸ் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா வாட்டர் தூக்கிட்டு வர்றதுக்காக தான் பெண்களுக்கு ஒரு 12 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவாரு, 18 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவாரு, 30 வயசுலயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆனால் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தது கலைஞர். அதனாலதான் இப்போ தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. ஒரு மேட்ரியாக்கல் சொசைட்டியும் இல்லைன்னா மேட்ரியாக்கலும் பேட்ரியாக்கலும் இல்லாத விமன் ஆர் எம்பவர்ட் என்று இருக்கிற சொசைட்டி தான் தமிழ்நாடு. கேரளாவில் பாத்தீங்கன்னா மேட்ரியாக்கல் சொசைட்டி, ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா பேட்ரியாக்கல் சொசைட்டி. ஆண் ஆதிக்கம் வந்தது, இல்லைன்னா பெண் ஆதிக்கம் இல்லை. பெண்ணுக்கு ஒரு உரிய இடம் கொடுத்தது கலைஞர். அவருடைய படங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு காமன் மேன் தான் ஹீரோவாக இருப்பான். எப்பவுமே காமன் மேன்காக பேசக்கூடியவன் தான் ஹீரோவாக இருப்பான்.